நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். மேலும் தேவி, மாதா என்ற காரணத்தால் இந்த பிரச்சனைக்கேற்ற முடிவை எப்படியும் நீதான் சொல்ல வேண்டும். தேவருக்கும் அசுரருக்கும் நட்பு உருவாக. பிரபு, இதற்கேற்ற உபாயம் ஒன்றுள்ளது. அது அந்த தேவர்களுக்கும் தானவர்களுக்கும் பொருந்துவது, அகில உலகங்களுக்கும் ஏற்ற நன்மை தருவது. அதென்ன உபாயம் உன் மனதில் இருப்பது தேவி? பார்க்கடல் கடைவது. ஆம் தேவி, ஆழ்பெரும் கடலில் அளவற்ற செல்வங்கள். அதை வெளியே எடுக்க தேவர்களும் அசுரர்களும் ஒன்றுபடுவது அவசியம்தான். இந்த ஒற்றுமை அவ்வளவு சுலபமல்ல. கர்வமுள்ள அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே கோபம் யாகமாக மாறாவிட்டால் அது நடக்காது. தியாகம் என்ற பாடத்தை அவர்களுக்கு யார் சொல்லித் தருவது? முதலில் தேவர்களின் குருவான அந்த பிரகஸ்பதியை தானவர்களை சந்திக்க போகும்படி செய்கிறேன். அதோடு அவன் நினைப்பில் அந்த நம்பிக்கையை திடப்படுத்துகிறேன். இருவருக்குமே நல்லது பார்க்கடல் கடைவது என்பது. ஸ்ரீ ஆதிசக்தி மகாமாயா தேவகுரு பிரகஸ்பதியின் வணக்கம். இனிதாகும் எல்லாம். ஹே ஆதிசக்தி பகவதி, தாம் எனக்கு தரிசனம் தந்து அருள் செய்தீர்கள். தாயே, எனக்கு என்ன கட்டளை? தேவகுரு, தேவர்களின் நலன் காக்கும் பிரகஸ்பதியே, நல்லதொரு பணி நிறைவேற வேண்டியிருக்கிறது. நான் விரும்புவது உலக நலம் தான். அதை உருவாக்க தேவாசுர யுத்தம் நிறுத்தப்படாமல் இருந்தால் என் நோக்கம் நிறைவேற வழியில்லை. அதற்கு இருவரும் இணைவது தேவை. தேவர்கள் அசுரர்கள் இணைவதா? ஹே ஆதிசக்தி மகாமாயா, பகலும் இரவும் ஒன்றுபடுவது என்பது எவ்வாறு தாயே? ஹே தேவகுரு, பகல் இரவை சந்திப்பதால் இரவும் பகலை போல் ஒளி பெறுகிறது. ஹே மாதா, தாம் அறிந்ததே, அசுரர்கள் சக்தி உள்ளவர்கள், அதோடு தேகபலம் உள்ளவர்கள். ஆகையால் அவர்கள் தேவர்களிடம் நட்பு என்று சொன்னால் கரம் நீட்ட மாட்டார்கள். அதனால் சமாதானம் என்ற சொல் அங்கு எடுபடாது. ஹே தேவகுரு, தாம் ஒரு ஞானி. ஆகையால் குரு என்ற நிலையில் அவர்களுக்கு இதை பற்றி நினைவுறுத்துவது தமது பொறுப்புதானே? அன்னையின் ஆணைப்படியே. ஹே ஆதிசக்தி மகாலட்சுமி மாதா, முடிந்தவரை நான் எடுத்துச் சொல்வேன். தேவர்களை இணங்க வைப்பேன். குருதேவா, என்ன சொல்கிறீர்கள்? தானவருடன் வானவர் ஒன்றுபடுவதா? எப்போதும் இல்லை. அற்பத்தானவருடன் நாங்கள் இணைவதா? கற்பனை கூட செய்ய முடியாது. தானவருடன் சேரக்கூடாது. யுத்தம் தான் தேவை, யுத்தம் தான். அரக்கர்கள் முரடர்கள், அச்சமறியாதவர்கள் மட்டுமல்ல, அன்பும் அறியாதவர்கள், அகம்பாவக்காரர்கள், கொடுங்கோலர்கள். அவர்களுடன் நாங்கள் ஒத்துப்போவதா? ஏ தேவேந்திரா, பகைவர்களான அசுரர்களுக்காக நான் பரிந்து பேச வரவில்லை. உண்மையை சொல்லுகிறேன். ஒற்றுமை உயர்வு தரும். மனமாறச் சொல்லுகிறேன். பார்க்கடல் கடைவதால் மறைந்திருக்கும் கடல் செல்வங்கள் வெளிவரும். அவைகள் வெளிப்படுவதால் அனைவருக்குமே நல்லது. ஆழ்கடலில் மறைந்திருக்கும் அற்புதமான பொருள்கள்தான் எத்தனை! கடலின் மடியில் ரத்தினங்கள், முத்துக்கள், மாணிக்கங்கள், எத்தனையோ வகைகள். மேலும் நோய்களை தடுக்கின்ற சக்தியுள்ள ஔடதங்கள் இருக்கின்றன. அனைத்துக்கும் மேலாக மரணத்தை வெற்றி கொள்கின்ற அமுதம் போன்ற மகா சக்தி உள்ள பொருளும் இருக்கிறது. ஏ தேவேந்திரா, நல்லது நடக்கும். நம் தேவர்களுடைய கீர்த்தி மேலோங்கும். நாம் அரக்கருடன் இணைந்தாக வேண்டும். ஆம் தேவேந்திரா, அரக்கருடன் இணைந்தே ஆக வேண்டும்.
தாம் சரியாகச் சொன்னீர்கள் குருதேவா. தாம் சொன்னதை மதித்து நடக்கிறேன். தாமும் நானும் சேர்ந்து இன்றே புறப்பட்டு அரக்கரவேந்தன் பலியிடம் செல்வோம். என்ன நினைத்தார்கள்? அசுரரும் தேவரும் சேருகின்றதா? அசுரர்கள் ஏமாந்தவர்களா? வலிமையின்றி போர்க்களத்தை விட்டு ஓடுபவர்களா நாங்கள்? அச்சத்தை கொன்றவர்களா? இல்லை குருதேவா பிரகஸ்பதி, யாரிடம் விளையாடுகிறீர்கள்? இதற்கு எந்நாளும் உடன்பட மாட்டான் இந்த பலிமன்னன். இல்லை தேவகுரு, தேவர்களுடன் ஒன்றுபடுவது ஒரு நாளும் இல்லை. பலிமன்னா, அசுரர்களின் நன்மைக்காக தாம் தேவர்களுடன் இணைவது அவசியம். நான் என்ன ஒரு மூடனா? அரக்கர் வேந்தன் பலி சொர்க்கத்து தேவர்களுடன் ஒன்றுபடுவதா? இந்திரன் என்னை தூசி போல நினைத்தான், இவனுடன் நான் கை குலுக்குவதா? இல்லை தேவகுரு, பலி சக்கரவர்த்தி இவனுடன் இணைய மாட்டான். இவனுக்கு தேவையெனில் பலியின் காலை தொட்டு கேட்கட்டும் யோசிக்கிறேன். மன்னா பலி, யாரை பார்த்து அப்படி பேசுகிறாய்? யாரை பார்த்தா? என்னை பார்த்து அன்று பேசினாயே தேவேந்திரா. நியாயமாய் பார்த்தால் நீ சிறியவன், சக்தியற்றவன். எம்மை பார்த்து பயந்தோடியவன். பயந்தோடியவனுக்கு இப்போது சமயிடம் தந்திருக்கிறேன். அதிதி என்ற முறையில் வரவேற்றேன். ஏன் வரவேற்றேன்? நான் மதிக்கும் குருதேவர் உன்னுடன் வந்ததால். இது பாதாள லோகமாய் இல்லாதிருந்தால் என் வாழும் முன் வாழும் இந்நேரம் யுத்த பூமியிலே மோதி இருக்கும். அதை எப்படி நீ உணர்வாய்? ஆத்திரப்படுகிறாயே? என்ன பேச்சு இது? பலியின் காதில் பூசுற்ற வந்தாயோ? இந்த போலித்தனங்கள் என்னிடம் நடக்காது. குருதேவா, வாருங்கள். எல்லை மீறி பேசுகின்றான். நட்புடன் பேச வந்ததை கோழைத்தனமாக நினைக்கின்றான். அமைதியோடு இரு தேவேந்திரா, அமைதியோடு இரு. மன்னன் பலிக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். மன்னா பலி, எண்ணற்ற வருடங்களாக நடந்து வரும் தேவாசுர போருக்கு பிறகு தம்முடைய மனதில் தேவர்கள் பேரை கேட்டவுடனே கோபம் வருகிறது. இது முறையல்ல. ஏனெனில் நாம் ஒன்றுபட வேண்டியது மிக அவசியம். சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த தேவாசுர போரால் யார் பக்கம் மகிழ்ச்சி, என்ன கிடைத்தது? மன்னா பலி, அனுபவங்கள் பாடமல்லவா? வாழ்முனையின் விளைவென்ன? யுத்தத்தின் பலன் என்ன? வெறும் உயிரிழப்புகள் தானே, வெறும் அழிவுதானே. ஆம், சரியாக சொன்னீர்கள் தேவகுரு. போர்க்களம் அழிவினை தருவதற்குத்தான் வெறியை தூண்டுகிறது. தேவர்கள் திறமையற்றவர்கள். ஆகையால் அனைத்து போரிலுமே அவர்களுக்கு அதிக அழிவு ஏற்படும்.